நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டிப்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த விஷயங்கள் தான், சரிங்களா? கமெண்ட்ல நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புரியறது இல்லை, சரிங்களா? அதை நம்ம வீடியோவில் சொன்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படிங்கிறனால இந்த 10 டிப்ஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஓகே. 2-3 நாளாக வீடியோ வந்து போட முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் வெளியே அதிகமாக போனதுனால நம்மளால் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியல. இனி தொடர்ந்து ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கான ரிப்ளை பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன். என்னுடைய ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா அதிகம், ஒரு கடையில் வேலை பார்க்குறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ்லாம் பார்க்கறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது, சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போடுறதில் பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து டூப்ளிகேட் லேயர் எடுப்பேன். அது வந்து எனக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல லாக் இல்லாமல் எனக்கு டூப்ளிகேட் வரும். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி Ctrl+J கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி லாக் வரும் சார், இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நார்மலாக நீங்கள் Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த லாக் வரும், சரிங்களா? Ctrl+A Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்தா லாக் இல்லாமல் உங்களுக்கு டூப்ளிகேட் வரும், சரிங்களா? இதை நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக தெரிஞ்சுக்கிடுங்க. Ctrl+A Ctrl+J. ஆனால் அது 7.0ல் மட்டும்தான். மற்றபடி CS3 CC CS6லலாம் Ctrl+J நார்மலாக கொடுத்தாலே உங்களுக்கு இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு மெத்தடு Ctrl+A Ctrl+J கொடுக்கலாம். இன்னொன்று நார்மலாக Ctrl+J கொடுத்துட்டு இந்த இடத்துல பொசிஷன் லாக் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? லாக் பொசிஷன் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லாக் வந்து போயிடும், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை சரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே. இப்போ டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னா, ஷார்ட்கட் ஃபோட்டோஷாப்பில் உள்ளக்கூடிய ஷார்ட்கட் எப்படி நீங்கள் எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க சார், நோட் பேடில் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் ஃபோட்டோஷாப் ஷார்ட்கட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக க்ரோமில் சர்ச் பண்ணாலே போதும், கூகுளில் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோஷாப்க்கான ஷார்ட்கட் பிடிஎஃப்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடோப்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஷாப்க்கான தேவையான ஷார்ட்கட், சரிங்களா? இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல், செலக்ட், எடிட்டு, ஃபில்ட்ரு, வியூவு, இமேஜி, லேயரு, இது வரைக்கும் தனித்தனியான ஷார்ட்கட் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல டூல்ஸ் இருக்கும். டூல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுக்கும் தேவையான ஷார்ட்கட் இருக்கும், சரிங்களா? இது சிசி வெர்ஷனில் உள்ளக்கூடிய ஷார்ட்கட்டு. பெரும்பாலும் 7.0க்கும் சிசிக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது எதுலன்னா இந்த கிளிப்பிங் மாஸ்கில் Ctrl+G கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7.0, இதே ஆல்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்தா சிசி வரும், சரிங்களா? ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எல்லா ஷார்ட்கட்டும் ஒன்று தான், சரிங்களா? ஓகே. இப்போ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் வச்சு நான் ஷூட் பண்ண ஒரு படம். இந்த இடத்துல வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறத நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்குறாரு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட் டூல் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே இன்னொருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் பேண்ட் டூல் பயன்படுத்துங்க அப்படின்னு அவருக்கு. ஓகே. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்க இடங்களை டார்க் பண்ணும். இந்த ஃபேஸில் கூட பாருங்கள், ஒயிட்டாக இருக்க இடங்களை என்ன பண்ணும், அழகாக பார்த்தீங்கன்னா டார்க் பண்ணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஹேரில் எந்த இடத்துலலாம் ஒயிட் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த எக்ஸ்போஷர் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணால் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், பெயிண்ட் ஆகும், சரிங்களா? ஓகே. டிப்ஸ் நம்பர் 4 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 7.0 ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டிசைனிங்லாம் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. நான் பிஎஸ்டி ஃபைல்ஸ் நிறையா கொடுத்துருப்பேன், அந்த ஃபைல்ஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகலைன்னு சொன்னாங்க. நான் எதில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசியில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபைலை நான் 7ல் ஓப்பன் பண்ணால் கூட எனக்கு கண்டிப்பாக இது ஓப்பன் ஆகாது, சரிங்களா? என்னென்னா அதில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், சரிங்களா? 7.0க்கு சில ஃபைல் சப்போர்ட் பண்ணும், சில ஃபைல் சப்போர்ட் பண்ணாது. இந்த மாதிரி தான் நாட் ரெஸ்பாண்டிங்னு வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் என்னன்னா CS3 ஃபோட்டோஷாப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. CS3ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இப்போ CS3ல் அதே ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுங்களேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டி ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு.
7ல் ஓப்பன் ஆகாத பிஹெச்டி ஃபைலை நீங்கள் CS3ல ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே போல தான் இருக்கும். ஃபோட்டோஷாப் எல்லா டூல்ஸும் அதில் இருக்கிற போல தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து டிப்ஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேக் எப்படி வருதுன்னு ஒருத்தருக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இப்போ இந்த படத்தை ஒரு டூப்ளிகேட் எடுத்து இங்கே வைக்கிறேன், இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் வரணும்னா ஒரு டைம் பேக் வரதுக்கு கண்ட்ரோல் செட் கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு டைம் திரும்ப நீங்கள் பேக் வரணும்னா கண்ட்ரோல் செட் கொடுத்தா பழசு எப்படி இருந்தோ அதே மாதிரி மாறிடும். கண்ட்ரோல் ஆல்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இசட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். இதே ஃப்ரண்டில் போகணுன்னா ஷிஃப்ட் பட்டன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அமைக்கி இசட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்டில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் டிப்ஸு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் K அப்படிங்கிறத கொடுத்தா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா எடிட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுல நீங்கள் ஜெனரல் ஓப்பன் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது 20 டைம் நீங்கள் பேக் வந்துக்கலாம். கண்ட்ரோல் செட் 1 2 3 4 கண்ட்ரோல் ஆல்ட் செட் கொடுத்து 20 டைம் பேக் வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 50 வைக்கலாம், இல்லை ஒரு 100 கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பேக்கில் ரொம்ப டைம் வர முடியும். 20ன்னா எப்படின்னா இப்போ இதை வந்து நிறைய இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 20 டைம் தான் குறிப்பிட்ட டயத்துக்கு தான் நான் பேக்கில் வர முடியும். அதுக்கடுத்து பேக்கில் போக முடியாது. இதே இந்த வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேக் வந்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து டிப்ஸ் நம்பர் 6 என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்பம் கலர் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆல்பமை கலர் கரெக்ஷன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இது படம் வந்து நார்மலாக எடுத்த படத்தை அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிக்சருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இந்த பிக்சர் நம்மளுக்கு பிரைட்டாக இருக்குது, இந்த பிக்சர் டார்க்காக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா கரெக்ஷன் பண்ணணும். எப்படின்னா இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த பிக்சருக்கு ஏற்றா போல் என்ன பண்ணுறேன், லைட்டாக என்ன பண்ணுறேன், பிரைட் பண்ணிக்கிறேன். டன். இப்போ பிரைட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். அது போக இந்த பிக்சரில் கொஞ்சம் கலர் பாப்பப் பண்ணால் ஹியூ சேச்சுரேஷன் போடுறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கலரை பாப்பப் பண்ணுறேன் ஒரு உதாரணத்துக்கு. இதே போல் இங்கே வேணும்னா அதே போல் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் U கொடுத்து நம்ம மாற்றலாம். அப்படி இல்லைனா இங்கே அப்ளை பண்ணது இங்கே வரும்னா கண்ட்ரோல் ஆல்ட் U அப்படிங்கிறத கொடுத்தா வரும். சரிங்களா? இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சீட்டில் இப்போ இந்த சைடு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படமும் ஒரே போல் டோனில் இருக்குது. அதுக்காக தான். இப்போ இதில் நான் எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் 3 படம் இருக்குது. இந்த 3 படத்தில் சென்டரில் இருக்க படம் என்ன பண்ணியிருக்கு, ரெட் அதிகமாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த படத்துக்கு மேட்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கலர் பேலன்ஸ் கொடுத்துட்டு ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணால் இந்த படத்துக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்களா? இது எதுக்காகனா ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சீட்டில் எல்லா படமும் ஈவனாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிரிண்டிங்கில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே இந்த மாதிரி ஈவனாக எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் பிக்சர் நம்மளுக்கு டார்க்காக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும், எல்லாம் ரெட் ஏறி இருக்கும், எல்லோ ஏறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஆல்பம் பிரிண்டிங்கில் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரே டைம் குயிக்காக பண்ணணும் அப்படின்னா லைட் ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை ஆல்பங்களை நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் டிப்ஸ் நம்பர் 7 என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது சார் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்குறாரு. விசிட்டிங் கார்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன சைஸ். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போல்டான ஃபாண்ட் எல்லாத்தையும் வைக்கணும். உதாரணத்துக்கு இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன எழுத்து, அதை விட சின்ன எழுத்து இந்த உரிமை அப்படின்ற எழுத்து. இந்த மாதிரி குட்டியாக நம்ம ஃபாண்ட் வந்து சிம்பிளான ஃபாண்ட்லாம் வைக்கிறோம்னா தெரியாது, போல்டான ஃபாண்ட் வைக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸர் டிசைன் மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா எழுத்து எழுதுறாங்க. அவ்வளோ டிசைனிங் நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுத்து குட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து போல்டான ஃபாண்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய டெக்ஸ்ட் டைப் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் வந்து போர்ட்ரேட், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இல்லாமல் போர்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எழுத்து வந்து நல்லா தெரியும், டிசைனிங் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒர்க் பண்ணும்போது எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே வச்சு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் PNG ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதாவது வெட்டிங் நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடிட் பண்ணக்கூடிய இந்த PNG ஃபைல்லாம் எப்படி நம்ம பெரிய டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமளே கிரேட் பண்ண முடியும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் போதும். இப்போ இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இந்த ஃபைலில் பேக்கில் வச்சுருக்கக்கூடியது ஒரு எழுத்து. சரிங்களா? இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு சிலை 2,
கீழே வந்து ஒரு சின்ன தாலி சிம்பிள் ஒன்று 3 நான் வந்து எடுத்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு ஃபாண்டு, இது ஒரு ஃபாண்டு, இது ஒரு ஃபாண்டு, ரெண்டும் ஒரு ஃபாண்டு. இது வந்து ஃபாண்டு மாதிரி தெரியல சரியா. இது வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, எழுதுனது தான். சரிங்களா, இல்லுஸ்ட்ரேட்டரில் இந்த மாதிரி எழுதலாம், வெக்டர் ஆர்ட்டில் வரும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் கூட எழுதலாம் அந்த மாதிரி. அதுக்கு நீங்கள் வந்து மவுஸை சரியாக பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா வேகம் டேப்லெட் வச்சுருக்கணும். இப்போது இந்த எழுத்தை நீங்கள் கவனிங்களேன். இந்த எழுத்தை செலக்ட் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டு தான். சரிங்களா, நம்மளுக்கு தேவைன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களா. நம்மளுக்கு அதுக்கு பின்னால் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு இந்த மாதிரி தாலி சிம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த சிலை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இந்த வெட்டிங் அப்படிங்கக்கூடியது ஒன்று. இவ்வளோதான். இது சேர்ந்தது என்னது, நம்மளுக்கு ஃபுல்லாக சங்கிலி போட்டு ஒரு லேயராக இருக்குது. இதை நாம் என்ன பண்ணலாம், நாமளே பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ண முடியும். சரிங்களா, ஈஸியாக நாமளே கிரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முடியலனாலும் இந்த மாதிரி இது வந்து 3D. சரிங்களா, இது வந்து நம்மளால் இதில் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபோட்டோஷாப்பில் எல்லாத்தையுமே பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ண முடியாது. சரிங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ளெக்ஸில் வந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஒர்க் பண்ணும்போது எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலை எப்படி ஈஸியாக பயன்படுத்துறதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. க்ளோன் ஸ்டாம்ப் டூலை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பரு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பருவை நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். சரிங்களா, பருவை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்குங்க. இந்த டூல் எடுத்துட்டு ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஒரு கிளிக்கு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணால் இங்கே இருக்க சாம்பிள் எடுக்கும். திரும்ப இது மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணால் இந்த சாம்பிள் இங்கே வந்துடும். சரிங்களா, இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், பிக்சரில் இருக்கக்கூடிய பரு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இன்னொன்று இதை வச்சு ரீடச்சிங் பண்ணலாம். எப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்னஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோ அப்படின்றத என்ன பண்ணுறேன், ஒரு 15 வச்சுக்கிறேன் %. சரிங்களா, இந்த டூலை கொஞ்சம் நம்மளுக்கு பெருசு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹார்ட்னஸை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ இது எப்படி ஈஸியாக பயன்படுத்துறதுன்னா, ஒரு கிளிக் பண்ணுறீங்களா, ஆல்ட் அமைக்கு ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு 1 2 ஆல்ட் அமைக்கு கிளிக் பண்ணி 1 2. ஆனால் லாங்காக பண்ணக்கூடாது. இப்படி சாம்பிள் எடுத்துகிட்டு இப்படி ஃபுல் லாங் போகக்கூடாது. ஆல்ட் அமைக்கிட்டு ஷார்ட்டாக 1 2 ட்ராக் பண்ணால் போதும். பிக்சர் நம்மளுக்கு என்ன பண்ணும், அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகும். நீங்கள் பாருங்கள். அப்படி பண்ண முடியலை, உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ராக் பண்ணுங்கள். 1 2 1 2 1 2 ஆல்ட் சாம்பிள் எடுக்கிறேன். 1 2 பார்த்தீங்களா, எவ்வளோ பொறுமையாக நான் வந்து டூலை பயன்படுத்திட்டு இருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பிக்சரை ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். நல்லா ட்ரைனிங் எடுத்தால் இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பழகிடும். சரிங்களா, ஓகே. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது கட்டத்துக்கு உள்ள ஃபோட்டோவை எங்களுக்கு வைக்க முடியல, வச்சா எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்குறாரு. இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம். சரிங்களா, இந்த கட்டத்தில் நான் எப்படி வச்சுருக்கேன், பிக்சரை இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து தனி படம், இது ஒரு தனி கட்டம். இந்த கட்டத்துக்குள்ளே இந்த படத்தை வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரியுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்தை வந்து தனியாக ஒரு லேயர் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கட்டம் இருக்குது. சரிங்களா, இந்த கட்டத்துக்கு உள்ள இந்த படத்தை நான் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, கட்டத்தை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சரை அடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி விடணும். விட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு அந்த படம் வரும். இதுக்கப்புறமா இது வந்து CS3, இதில் Ctrl+Alt+G அப்படின்னு கொடுத்தோம்னா கிளிப்பிங் மாஸ்க் விடும். ஃபோட்டோஷாப் 7ல் Ctrl+G கொடுக்கணும். சரிங்களா, இப்போ Ctrl+Alt+G அப்படிங்கிறத கொடுத்தா இந்த மாதிரி எனக்கு கட்டத்துக்குள்ள விழுந்துடும். சரிங்களா, சரி. அதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இது வந்து சிங்கிள் லேயராக இருக்கணும். இதுக்கு கலர் ஓவர்லே அப்படிங்கிறது ஃபில்லாக இருக்கக்கூடாது. கலர் ஓவர்லேனா என்னென்னா, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த லேயர் ஸ்டைலில் இந்த கலர் ஓவர்லே, இந்த கிரேடியன்ட் ஓவர்லே, இந்த பேட்டர்ன், இந்த மூணுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே ஃபில் ஆகக்கூடாது. இப்போ இந்த கலர் ஓவரில் டிக் வச்சுருக்கேன்னா, இப்போ பாருங்களேன், திரும்ப இந்த பிக்சரை Ctrl+Alt+G கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர் மறைஞ்சிடும். காரணம் என்னென்னா, இந்த கலர் ஓவர்லே அப்படிங்கிறது நம்ம வச்சுருக்கக்கூடாது. சிங்கிள் லேயராக தான் வச்சுருக்கணும். சரிங்களா, சிங்கிள் லேயராக தான் வச்சுருக்கணும். இந்த கட்டத்தை அவுட்டரில் நீங்கள் வந்து ஸ்டோக் அப்ளை பண்ணிக்கலாம், ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டம், இந்த உள்ளே இருக்க ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது தனி லேயராக இருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. இது என்னென்னா மேஜிக் ஒன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு கிளிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆயிரும். இங்கே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அப்படிங்கிறத கொடுத்தா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அப்படிங்கிறத கொடுத்தா கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி கட்டத்துக்குள்ள வந்து உட்காந்துரும். ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் இதை ரெண்டையுமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. சரிங்களா, நான் சொல்கிற கிளிப்பிங் மாஸ்க் மெத்தடை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய சந்தேகங்களில் இருந்ததை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஆல்பம் கலர் கரெக்ஷனு, க்ளோன் ஸ்டாம்ப் டூலு, இந்த பிஎன்ஜி ஃபைலு, ஷார்ட்கட்டு, ஃப்ளெக்ஸில் கட்டத்தில் ஃபோட்டோ எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு, இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா, கமெண்டில் கேட்கும்போது நான் இதே பதிலை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், மெசேஜில் அவங்களுக்கான அந்த விடை பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சந்தேகங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்டி இந்த பிடிஎஃப் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டுக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நான் கொடுக்குற இந்த ஃப்ளெக்ஸ் டிசைனிங்கோட சைஸ் ஃபைல்ஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் 7ல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. CS3 அப்படி இல்லைனா CS6 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கிடையாது. சிப் ஃபைலில் இருக்கும், அதிலிருந்து நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணால் போதும், ஈஸியாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,